ஹாய் வாட்ஸ்அப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் நம்ம சேனல் என்ன ரிவ்யூ பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பட்டிருந்தா ஆனால் நான் இருந்தாலும் சின்ன இன்ட்ரோ கொடுக்கணும்ல. லாஸ்ட் ஆர்டிஆர் 162V ஒயிட் கலர் வேரியன்ட் போட்டிருந்ததில் நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க வீடியோவுக்கு. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் பிளாக் கலர் ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்காக நம்ம பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 162V பிளாக் கலர் எடிஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ எத்தனை பேருக்கு பிளாக் கலர் பிடிக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் 250R ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. எனக்கு எக்ஸ்ட்ரீம் 250R இன்னும் கிடைக்கல. நானும் ஒரு சில இடத்துல கேட்டிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோக்கு அடுத்து எக்ஸ்ட்ரீம் 250R வரும். ஸோ அதனால மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. அதுக்கு நம்ம சேனல் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி லைக் வந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் படிச்சுங்க. அப்போ தான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகே சார், இப்போ இந்த வீடியோ ரிவ்யூக்குள்ள போவோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தாங்க இப்போ அட்ராக்டிவா தெரியுதா என்னன்னு தெரியல. காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலுமே சரி, எல்லாருமே பிளாக் கலர் தான் விரும்பி வாங்குறாங்க. ஈவன் நான் கூட எக்ஸ்ட்ரீம் 125 பிளாக் கலர் தான் வச்சிருக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒயிட் கலர் அப்படி தான் போயிட்டு இருந்தாங்க. எல்லோ, ஒயிட், அதே மாதிரி ப்ளூ, ரெட்டு அப்படி போயிட்டு இருந்தாங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2024 இருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வண்டி தான் விரும்பி வாங்குறாங்க. எல்லா பிராண்ட்லயுமே பிளாக் கலர் வண்டி தான் விரும்பி வாங்குறாங்க. ஈவன் R15 Version 3 பிளாக் கலர் அதிகமாக சேல்ஸ்ல இருந்துச்சு. அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் பிளாக் கலர் அதிகமாக சேல்ஸ் ஆகுது. இந்த அப்பாச்சி இப்போ பார்த்தீங்கன்னா பிளாக்ல தான் சேல்ஸ் ஆகுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட லுக்குன்னு பார்த்தோம். இந்த லுக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு எப்படி சொல்ற ஒரு யங்ஸ்டர் கவர் பண்ணுற மாதிரி தான் பர்ஃபெக்டான லுக்கில் இருக்கும். நம்மளுக்கு லுக் வைஸ் பார்த்தாலுமே இது வந்து குட். அதே மாதிரி ஃபேமிலி வைஸாக பார்த்தாலும் இந்த வண்டி குட். அது போக ட்ராவல்ஸ் அண்ட் ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக் செட் ஆகும். இந்த பைக் பார்த்தீங்கன்னா 160cc பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கேட்டகரியும் இந்த பைக் செட் ஆகும். நம்ம ஒரு ட்ராக் ஓட்ட போகிறோமா செட் ஆகும். ஸ்டெண்ட் பண்ண போறீங்களா உங்களுக்கு செட் ஆகும். ஃபேமிலிக்கு பார்க்குறீங்களா உங்களுக்கு செட் ஆகும். அண்ட் யங்ஸ்டர் பார்க்குறீங்களா அவங்களுக்கு செட் ஆகும். ஸோ இப்படி எல்லாத்தையும் பூர்த்தி செய்ய வேண்டியதான் 160 வந்து இந்த அப்பாச்சி ஆர்டிஆர் 162V நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த லுக்கு ஆல்ரெடி நான் சொன்னோம்னா எல்லாருமே கவர் பண்ற மாதிரி தான் ஒரு பார்க்குற ஒரு மஸ்குலரான லுக்காக இருக்கும். லென்த்தாகவும் இருக்கும். லென்த் மீனிங் இஸ் ஃபேமிலி கம்ஃபர்டபுளுக்கு வந்து ஒரு லுக்கு மஸ்குலா இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர் கவர் பண்ற டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால இது பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டரா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டான லுக்லயும் இருக்கும். ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான ரைடிங் பொசிஷனும் உங்களுக்கு இருக்கும். ஃபேமிலிக்கு அண்ட் ரைட் இருக்கும், பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இந்த வண்டி லான்ச் ஆனதுலேருந்து இப்போ வர பார்த்தீங்கன்னா இந்த மஸ்குலரான லுக் தான் இன்னும் கேரி ஆன் ஆகுது. சின்ன சின்ன டிசைன்ல சேஞ்சஸோட இன்னும் இந்த மஸ்குலரான லுக்ல தான் இன்னும் கேரி ஆன் ஆகுது. பட் இந்த மஸ்குலரான லுக் இன்னமும் நிறைய பேர் யங்ஸ்டரை கவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம இந்த இடத்துல அழகாக கியூட்டா ஒரு வைசர் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த வைசர்ல பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஃபிளாக் வந்துடும், நம்ம இந்தியன் ஃபிளாக் வந்துடும். அது கீழே அப்படியே வந்தீங்கன்னா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் மட்டும் ஹாலஜன்ல வரும். மித்தபடி ஹெட்லாம், டிஆர்எல்ஸ் அண்ட் டைலாம் வந்து எல்இடிக்கு போயிருப்பாங்க. இண்டிகேட்டர் மட்டும் நம்மளுக்கு ஹாலஜன்ல வந்துடும். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த அழகான இந்த கண்டு மாதிரி இருக்க டிஆர்எல்ஸ் வந்துடும். அதுக்கே பார்த்தீங்கன்னா ஹை பீம், லோ பீம் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஹெட்லாம் தான் நான் சொல்லுவேன். பட் நீங்கள் ஹைவே டூரிங் பண்ண போறீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஃபாக்லாம் போட்டுக்கிறது வந்து பெட்டர். உங்களுக்கு ஹைவேல வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மித்தபடி நம்ம சிட்டிக்குள்ள ஏதாச்சும் அப்பப்போ போறீங்கன்னா உங்களுக்கு இந்த லைட்டே போதுமானது. எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் வந்து ஹைவே டூரிங் பண்ண போறீங்கன்னா ஒரு ஃபாக்லாம் போட்டுக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா டெலஸ்கோபிக் ஃபோர்க்ல வந்து ரொம்ப பெரிய சைஸ்லாம் இல்லை. நான் ஆல்ரெடி அந்த அப்பாச்சி 162V ஒயிட் கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸோ அதே மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அதில் இருக்கும்போது தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் டெலஸ்கோபிக் ஃபோர்க் தான், அதாவது தின்னான டெலஸ்கோபிக் ஃபோர்க் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு பெரிய ஃபோர்க்லாம் இல்லை. பட் இது கம்ஃபர்டபுள் இதெல்லாம் தான் இருக்குது. இந்த தின்னா கொடுத்துருந்தாலும் நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபோர்க்காக தான் இருக்குது டெலஸ்கோபிக் பொறுத்தளவு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் மக்காட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில தான் இருக்குது. இப்போ நான் என்ன ரிவ்யூ பண்ணப்போ சொன்னேன் காஸ்ட் கட்டிங் நடந்திருக்கு. பட் இதில் வந்து ஃப்ரண்ட் மக்கால காஸ்ட் கட்டிங் நடக்கல. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் மக்காலையும் பொறுத்தளவு. ஸோ இது வந்து 2 பேட்டர்ல கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து இது வரை பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருக்குது ஃப்ரண்ட் மக்கார். அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் இந்த இடம் மட்டும் லைட்டா கொஞ்சம் பிளாஸ்டிக் லைட்டா இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் மென்ஷன், அதாவது இந்த வண்டி சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ல ரன் ஆகும். அதான் பார்த்தீங்கன்னா சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்னால நமக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க்கு, இந்த டிஸ்க் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டைலிஷாகவும் இருக்கும். அதே மாதிரி ஹீட் ஆகிறதும் கொஞ்சம் கம்மி பண்ணும். ஸோ பிளாக் கலர் அலாய் வீல் வந்துடும். அது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்டேப்பில் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயர்னு பொறுத்தளவு நம்மளுக்கு சேம் டிவிஎஸ் அவங்க ஓன் பிராண்டு தான் கொடுத்துருக்காங்க. டிவிஎஸ் உடைய டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 90/90 17 inch வீல் வந்து ஃப்ரண்ட். அதே ரியர்னு பொறுத்தளவு சேம் டிவிஎஸ் உடைய ஓன் டயர் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 100/10 அண்ட் 80/17 inch வீல் வந்துடும். ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா 90 டயர், பின்னாடி பார்த்தீங்கன்னா 110 செக்ஷன் வந்து அவங்களோட ஓன் டிவிஎஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல உங்களுக்கு
டிவிஎஸ் டயர் தான். அதாவது ஃப்ரண்ட் வந்து 90-18 இன்ச் வீலில் வந்துடும். அது ரியர் பார்த்தீங்கன்னா 110/80 இன்ச் வீலில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டயர் தான் சொல்லுவேன். ஸோ அப்படியே ரியர் சஸ்பென்ஷன் பொறுத்தளவு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மோனோசாக்கெல்லாம் கிடையாது. ஒரு ஃபேமிலி அண்ட் எல்லாரும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ட்வின் ஸ்பார்க் சஸ்பென்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும். இது எதனால சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ மோனோசாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுள் சைடு போகாது. அது வந்து ஃபுல்லி ரைடருக்கு தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரைடருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்ட் பில்லியனுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். டைலாம் பொறுத்தளவு நம்மளுக்கு சேம் எல்இடியில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இண்டிகேட்டர் மட்டும் ஹாலஜனில் வருது. நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஆல் எல்இடியாக கொடுத்து இன்னும் கொஞ்சம் பார்க்க பெர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா எல்லா வண்டியுமே வந்து ஆல் எல்இடிக்கு மாட்டாங்க. இன்னும் டிவிஎஸ்ல மட்டும் தான் இன்னும் அந்த ஒரு கேட்டகரி போகாமல் இருக்கிறாங்க ஒரு சில பைக்குக்கு. பட் இவங்களோட அப்பாச்சி 164 வீக்கெலாம் யூஎஸ்டி 4க்கு ஆல் எல்இடிலாம் கொடுத்து அது வேற ஒரு கேட்டகரி போயிட்டாங்க. பட் இன்னமும் அவனுக்கு முன்னாடி இருந்தவனுக்கு பார்த்தீங்கன்னா மேஜராக எந்த ஒரு அப்டேட்டுமே ஆகாமல் தான் இருக்குது. ஸோ ரியர் மொத்தம் அந்த சேம் டிஆர்எல்ஸ் ஃப்ரண்டில் என்ன டிஆர்எல் இருந்துச்சோ அதே ஷேப்பில் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டைலாம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் வந்துடும் ஹாலஜனில். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா டயர் ஹக்கர். ஸோ இது வரை தான் நம்மளுக்கு அதான் யங்ஸ்டரை கவர் பண்ணுற மாதிரி தான் அங்கங்கே பண்ணி விட்ருக்காங்க. பட் இது ஃபேமிலி தான், அதனால் நமக்கு இதில் ஷேர்லாம் அடிக்காது இந்த இடம்லாம். ஓகேவா? ஸோ இதுக்குள்ள நம்பர் போர்டு ஹோல்டர் வந்துடும். பட் எனக்கு வந்து லைட்டாக அவங்களுக்கு ஷேர் அடிக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா கீழே வந்து டயர் ஹக்கர் வந்து ரொம்ப ஓப்பனாக தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் இருந்தாலுமே மேபி அடிக்க சான்ஸ் இருக்குது. யங்ஸ்டர் அண்ட் ஃபேமிலி கம்ஃபர்டபுளுக்கு ஏற்றாப்புல ஃபுட் ட்ரெஸ் வந்துடும். அதே மாதிரி லேடிஸ் ஃபுட் ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க, சேரீ கார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு விஷயம். அலுமினியம் ஃபுட் ட்ரெஸ் வருது. ரைடர் பார்த்தீங்கன்னா லப்பர் கோட்டிங்கோட வரும். பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நார்மல் அலுமினியம் இதில் விட்டுருக்காங்க. ஸோ அங்கங்கே கார்பன் ஃபைபர் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அது கீழே அப்பாச்சி லோகோ வந்துடும். அப்பாச்சின்னு பேட்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் ரேஸ் ஸ்டார்டல் எஃப்ஐன்னு போட்டுட்டு அதில் கார்பன் ஃபைபர் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த டிவிஎஸோடைய லோகோ பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பிளாக். மற்ற வண்டி மாதிரி கிரே வித் பிளாக் அப்படிலாம் கிடையாது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பிளாக். அங்கங்கே அந்த டிசைனில் அதாவது ஸ்டிக்கரில் மட்டும் தான் நம்ம அந்த ஒயிட் கலர் ரெட் கலர் தீம் பார்க்க முடியும். தட்டி வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக். அதான் இதுதான் பெர்ஃபெக்டான பிளாக் கலரு. நம்ம எக்ஸ்ட்ரீமோட நான் சைடு உங்களுக்கு காட்டுறேன். அதோட பார்த்தீங்கன்னா கிரே வித் பிளாக்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பிளாக். பிளாக் கலர் விட்டு வேறு கலர் பார்க்க மாட்டீங்க. அந்த ஸ்டிக்கரிங் இதில் மட்டும் தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வேறு கலரில் இருக்கும். ஸோ இதோட பிரேக்கிங் சிஸ்டம் பொறுத்தளவு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ல வந்துடும். உங்களோட ஓன் டிவிஎஸோட பிரேக்கிங் சிஸ்டம் தான். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்க் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். இதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்க் கிடையாது. சோர்ஸ் ஆஃப் இப்போ இந்த 100 இன்ஜின் பார்த்துரும். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா 159.7 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்டோக்கு ஏர் கூல்டு எஃப்ஐ இன்ஜின் தான் வருது. இந்த எஃப்ஐ இன்ஜினுக்கு அவங்க வச்சிருக்க பேர் பார்த்தீங்கன்னா ரேஸ் ஸ்டார்டல் எஃப்ஐ இன்ஜின். அதாவது அந்த ஒரு ரேஸ் டியூனிங் பண்ணியிருப்பாங்க அந்த எஃப்ஐ இன்ஜினை பொறுத்தளவு. அதான் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க RTFIன்னு. ஸோ இந்த மேக்ஸ் பவர்னு பொறுத்தளவு 60.4 PS at 8750 RPM. இந்த மேக்ஸ் டார்க்னு பொறுத்தளவு 13.85 Nm at 7500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நல்ல ஒரு பவர்ஃபுல்லான மிஷின் நான் சொல்லுவேன். 2 வால்வில் 160 cc. இதுக்கு டைரக்ட் கம்ப்ளீட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் N160 இருக்குது. அதுவும் 2 வால்வு, இவனும் 2 வால்வு. அதுவும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இவரும் வந்து அதுக்கு தப்பில் காம்ப்ளீட் பண்ணுற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 12 டிஸ்க் 12 சேனல் ஏபிஎஸ் வந்து இவனுக்கு பார்த்தீங்கன்னா சேம் 12 டிஸ்க் 12 சேனல் ஏபிஎஸ் வச்சு வேரியன்ட் இருக்குது. ரெண்டு கம்பேரிசன் நான் சீக்கிரம் கொண்டு வரேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சேம் 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸில் வந்துடும். பட் இது சிங்கிள் சேனல் சிங்கிள் டிஸ்க் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணுறது. இதனுடைய ஹெட்சாஸ்ன்னு பொறுத்தளவு சேம் ஆர்டிஆரை பொறுத்தளவு இந்த 2 வீக் பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து இப்போ வர பார்த்தீங்கன்னா சேம் இந்த ஒரு டிசைன் நல்லா யூனிக்காக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி பஜாஜில் 220Fக்கு ஒரு தனியான எஸ்ஆஸோ அது மாதிரி தான் இவருக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். ஆர்டிஆருக்கு 2 வீக்கு இது கொஞ்சம் ஸ்டைலிஷாக அவங்க இதில் அப்போலேருந்து இப்போ வர கேரி ஆன் ஆகுது. நல்லாயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கார்பன் ஃபைபர் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க ஸ்டிக்கரிங்கில். ஸோ அங்கங்கே கார்பன் ஃபைபர் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ டேங்க் பொறுத்தவரை நமக்கு பார்த்தீங்கன்னா மெட்டல் டேங்க் வந்துடும். இந்த டேங்க் சைஸ்ன்னு பொறுத்தளவு இந்த டேங்க் சைஸ்ன்னு பொறுத்தளவு 12 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே இந்த மைலேஜ்னு பொறுத்தளவு ஒரு 45 to 47 வரை நம்மளுக்கு வந்து டிவி சைடு வந்து ஒரு 45லேருந்து 47 வரை கிளைம் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ரியல் டைமாக ஒரு 40-45 கிடைச்சாலே ஒரு நல்ல ஒரு மைலேஜ் நான் சொல்லுவேன் 160 cc. என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலுக்கு பொறுத்த மாதிரி இந்த வண்டியோட சுவிட்ச் கியர்ஸ்னு பொறுத்துரும். ஹேண்டில் பார் மொத்தத்தில் கிளிப்பான ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பண்ணி RTR 160 போட்டு அந்த ரேசிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. ஸோ அதுக்கேற்றாப்புலே கிளிப்பான ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. அதே ரைட் சைடு பொறுத்தளவு இன்ஜின் கில் ஸ்விட்ச் வந்துடும். கீழே மோடு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மோடு இருக்குது. ஸோ காட்டுறவங்களுக்கு அர்பன், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரெயின். ஓகேவா? நான் டிஸ்பிளே சொல்கிறப்ப இதுக்குள்ள இது டிஃப்ரெண்ட் சொல்கிறேன். ரெயின் மோடுக்குள்ள இது 14 இன்ஜின் கில் ஸ்விட்ச் வந்துடும். அதே லெஃப்ட் சைடு பொறுத்தளவு பாஸ் ஸ்விட்ச், ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர், ஹார்ன். ஸோ ஹார்னோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா லவுடாக இருக்குது. எமகால நான் சொல்ல தெரியுமா அந்த டுவில் ஹார்ன் சவுண்ட் அது மாதிரி தான் இவனுக்கு வந்து நல்ல லவுடான ஹார்ன் கொடுத்துருக்காங்க. அதே நல்ல ஹெச் அண்ட் பிளேக் லிவர்னு பொறுத்தளவு குரோமில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விதமாக பார்க்குறேன். அப்பாச்சியை பொறுத்தளவு நம்ம டிவிஎஸ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா குரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருவாங்க.
பார்க்க நம்மளுக்கு ஒரு ப்ரீமியம் இது கொண்டு போயிருப்பாங்க. அதான் அந்த பிளாக் கலர் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி பிளாக்காக இருக்குது. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரோம் கலரில் இருக்கிற அந்த கிளச் அண்ட் பிரேக்ல பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க லுக்காக ப்ரீமியமாக இருக்குது. ஸோ அவங்களுடைய எல்லா வண்டிக்கு இருக்கிற அதே மிரர் தான் கொடுத்துருக்காங்க, ஸ்டைலிஷான மிரர். பட் இது பார்த்தீங்கன்னா ஹைவேல வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதா இல்லையான்னு இந்த வண்டி வச்சிருக்க யாராச்சும் வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளுடைய ரைட் ரிவ்யூவில் சொல்கிறேன் இந்த பைக்கோட இது. தேர்ட்டி மெட்டல் டேங்க்னால நம்ம தெரியுது பார்த்தீங்களா, நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதோட இன்ஸ்டால் கன்சோல் பாருங்கள், ஸோ அழகாக வருது. இது பார்த்தீங்கன்னா அப்பாச்சி 164 வீலர் நிறைய பேர் இப்போ மிஸ் பண்ணுறீங்க, டிஎஃப்டி கலர் டிஸ்பிளேக்கு போகிறனால. நிறைய பேருக்கு இந்த இன்ஸ்டால் கன்சோல் பிடிக்கும். எனக்குலாம் இந்த இன்ஸ்டால் கன்சோல் வந்து எமோஷனல் மாஸ். NS200 பார்த்தீங்கன்னா எப்படி அந்த உள்ள ஏறி இறங்குமா எமோஷனலாக, அது மாதிரி இந்த டிஸ்பிளே வந்து அப்படி கனெக்டாக இருக்கும். ஏன்னா இதான் பார்த்தீங்கன்னா 4 வீலர் இருந்துச்சு, 2 வீலர் பார்த்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் டிஸ்பிளே. நிறைய பேர் கமெண்ட்ஸ் கேட்குறீங்க ப்ரோ இது ஒயிட் கலர் ஆரஞ்சு கலர் கேட்குறீங்க, இது வந்து ஆரஞ்சு கலர். இதெல்லாம் ஸ்பீடாமீட்டர் வந்து கீழே ஃபியூல் கேஜ் இது வந்துடும், டைமு கிலோமீட்ரு எல்லாமே காட்டிடும். மேலே பார்த்தீங்கன்னா RPM 12,000 வரை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் வார்னிங் வந்துடும் RPM லிமிட்டு. கீழே பார்த்தீங்கன்னா ரைடிங் மோஷன்னா ரெயின் மோட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஏபிஎஸோட சென்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், பவர் கொஞ்சம் நிலையாக இருக்கும். அதே அர்பன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு ஏபிஎஸும் பவர் அதுக்கேற்றாப்புல இருக்கும். ஸ்போர்ட்ஸ் மோடை பொறுத்தவரை இந்த வண்டியோட ஃபுல் பவர் நீங்கள் அங்கே தான் அட்டைன் பண்ணுவீங்க. இப்போல்லாம் மோட் செட் டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ண பட்டன் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ட்ரிப் 1 ட்ரிப் 2 ஹை ஸ்பீடை பொறுத்தவரை இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 83 வரை போயிருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 0 to 60 எவ்வளோ செகண்ட் அட்டன் பண்ணியிருக்காரு, இது பார்த்தீங்கன்னா 9.9 செகண்டில் இந்த வண்டி அட்டன் பண்ணியிருக்கு. ஸோ இது புது வண்டினால உங்களுக்கு இப்படி கம்மியாக கட்டும். வண்டி சர்வீஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஏற்றி பார்ப்போம் எவ்வளோ ஏறுதுன்னு. ஓகேவா, இந்த மாதிரிலாம் ஏபிஎஸோட லைட் வந்துடும், அது இண்டிகேட்டர் இது, ஹை பீம் லோ பீம், இந்த இதில் டிபிஎஸோட பேட்ச் வந்துடும், நியூட்ரு இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜ் இது வந்து அது போய் இந்த இடத்துல குட்டியோண்டா கீ இது பார்த்துருது உங்களுக்கு, இந்த இடத்துல கீயோடைய லோகோ கட்டுது. ஸோ சைட் ஸ்டாண்ட் வார்னிங் வந்துடும். பக்கா லோடாக இருக்கிற இன்ஸ்டால் கன்சோல். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கான்னு சரியா தெரியல. பட் இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கிற வண்டி இருக்குது. நம்ம லாஸ்ட் அந்த ஒயிட் கலர் ரிவ்யூ பண்ணிப்போம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கிற வண்டி. ஸோ அதெல்லாம் எனக்கு இதில் இருக்கலாம் சரியா எனக்கு தெரில. கிராப் லைன் பொறுத்தளவு ஸ்டைலிஷான கிராப் லைன் தான் போயிருக்காங்க. பட் பிடிக்க நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது, தெரியுதா உங்களுக்கு, நல்லா இருக்குது. சீட்டும் பொறுத்தளவு அந்த ரைடருக்கும் பில்லியனுக்கும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டோட லென்த்தும் அதே மாதிரி தான். ரைடருக்கு எவ்வளோ பெரிய சீட்டு அதே தான் பில்லியனுக்கும். அதனால ஃபேமிலி நம்ம கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேமிலி யூசேஜும் பண்ணிக்கலாம். ரைடருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க, லைட்டாக கொஞ்சம் இது பண்ணிக்கிறாங்க சீட்டை, பில்லியன் சீட்டுக்கு டிஃப்ரெண்ட் பிரித்து காட்டுறதுக்கு. ஸோ இதான் அந்த வண்டியோட ஓவரால் லுக். பார்க்க எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த வண்டியோட எக்ஸ்ட்ரா சவுண்டு கேட்போம். ஸோ நிறைய வீடியோவில் நான் காட்டவே மறந்துடுறேன் பழைய மாதிரி. ஸோ போதை ஏற்றுவோமா, அந்த ஒரு சிங்கிள் ஷாட்டில் வண்டி ஆன் ஆயிடுது. ஸோ வண்டி ஆன் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீட் சவுண்டு நல்லாவே இருக்குதுங்க, எக்ஸாஸ்டில் வர பீட் சவுண்ட் நல்லா இருக்குது. இப்போ சவுண்டு கேட்போம். ஓகே தான், பட் அந்த ஒரு பிக் பைக் அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஒரு சவுண்ட் வரல. பட் பீட் சவுண்ட் நல்லா இருக்குது. ஆமா, சவுண்ட் வந்து அவ்வளோதாங்க, அந்த ஒரு RPM லாக்ல அடிக்கும் அந்த சவுண்ட் இதில் வரல. பட் அந்த ஐடியல் சவுண்ட் நல்லா இருக்குது. இப்போ இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்து நம்ம தான் 180 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் நான் சொல்லுவேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சிட்டிலையும் யூஸ் பண்ண நல்லா இருக்கும், ஹைவேலையும் பெட்டராக இருக்கும். இந்த வண்டியுடைய வெயிட்னு பொறுத்தளவு 137 to 139 kg தான், அதாவது 140 kg வந்துடுறதுனால ரொம்ப ஒரு வெயிட்லெஸ்ஸான வண்டியாக தான் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக சிட்டிக்குள்ளே மேனேஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 5.5 கீழே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நடி சூட் ஆகும், 5 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கவங்களுக்கு சூட் ஆகும். அதாவது நீங்கள் ஒரு 5 பாயிண்ட் இல்லை 6 ஃபீட்டில் இருக்கவங்களுக்கு செட் ஆகும், அது கீழே இருக்கிறவங்களுக்கு இந்த வண்டி பார்த்தீங்கன்னா செட் ஆகும். ஏன்னா நம்ம ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் சைடு தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ R15 MT NSலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்படி இருக்கும், கால் லைட்டாக லீன் பண்ணி கையை பார்த்தீங்கன்னா கீழே கொண்டு போகிற மாதிரி இருக்கும், அக்ரெசிவாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். இப்போ என்ன கம்ஃபர்டபுள் ஸ்டேஜில் தான் இருக்கும், காலும் மேலே வந்துடுது, கையும் பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு, நம்ம லைட்டாக தான் லீன் பண்ணுறோம், பட் ரொம்ப அக்ரெசிவாலாம் கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா 5.5 கீழே இருக்கிறவங்களுக்கு செட் ஆகும், அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் செட் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு 6 ஃபீட் அல்ல அதுக்கு மேலே இருக்கீங்கன்னா லைட்டாக நம்மளுக்கு இந்த பேனல் மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கால் வைக்கிறப்ப. மித்தபடி உங்களுக்கு அது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை, நம்மளுக்கு ஓட்ட பழகிறோம். நம்ம ஏன்னா கால் இப்படி தான் வச்சு ஓட்டுவோம்,
ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது. இங்கே காலேஜ் ஓட்டுறப்ப மட்டும் நமக்கு இந்த பேனல் கொஞ்சம், அதாவது 5.5 6 ஃபீட் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக பர்சனலாக கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். நம்ம இப்படி கால் வச்சோம்னா அது உங்களுக்கு தெரியாது. நான் என்னோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 இல்லை 6 ஃபீட் இருக்கும். அதனால நான் சொல்கிறேன். இப்போ 5.5 கீழே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பைக்காக இருக்கும். அதனால நீங்கள் எந்த ஹைட்டில் இருந்தாலுமே இந்த வண்டியை நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். வெயிட்டும் கம்மி, அது மாதிரி வண்டியோடைய ரைடிங் பொசிஷனும் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா ரைடர் அண்ட் பில்லியனுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துருக்கிறேன், இதோட கரெக்டாக எனக்கு சீட் வந்துருச்சு. அது போக பில்லியனுக்கு பார்த்தீங்களா எவ்வளோ சீட் இருக்குதுன்னு. அதான் நான் சொன்னேன், ஃபேமிலிக்கும் செட் ஆகும், டூரிங்க்கும் செட் ஆகும், அதே மாதிரி ட்ராக்லையும் ஓட்டிக்கலாம், ஸ்டெண்டும் பழகிக்கலாம். நல்ல ஒரு பைக் தான் இது. 160ல ஒரு பவர்ஃபுல்லான மிஷின் பார்க்குறீங்க, எல்லா கேட்டகரிக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த அப்பாச்சி RTR 160 2VA நீங்கள் ட்ரை பண்ணலாம். என்ன கேட்டீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஏபிஎஸ் இருக்க வேரியண்ட்டுக்கே போங்க. நம்மளுக்கு இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி அதெல்லாம் தேவையில்ல. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சேஃப்டி தான் முக்கியம். அதனால ஏபிஎஸ் இருக்க வேரியண்ட்டே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 12 டிஸ்க் வச்சு 12 சேனல் ஏபிஎஸ் வச்ச வேரியண்ட் இருக்குது. கேட்டால் அதோட நீங்கள் போகலாம். நிறைய பேர் இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி டிஎஃப்சி டிஸ்பிளே அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. என்ன கேட்டால் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா சேஃப்டி இதில் பார்த்தீங்கன்னா 12 சேனல் ஏபிஎஸ் சைடு போகலாம், இல்லாட்டா இந்த சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் நீங்கள் நம்பி வாங்கலாம். சோசப் நம்மளுக்கு ஆல்ரெடி தான் இந்த அப்பாச்சி RTR பொறுத்தளவு நிறைய வேரியன்ட் இருக்கு. அப்பாச்சி டிவிஎஸை பொறுத்தளவு அவங்க வர எல்லா மாடலுக்கும் நிறைய வேரியன்ட்ஸ் அண்ட் கலர் ஆப்ஷன் இருக்கும். அதுக்கேற்றப்ப பார்த்தீங்கன்னா ட்ரம் வேரியன்ட் இருக்குது, சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட இருக்கு, சிங்கிள் டிஸ்க் இருக்குது, டுவெல் டிஸ்க் இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, இப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 கிட்ட வேரியன்ட் இருக்குது, 5 இல்லை 6 கிட்ட வேரியன்ட் இருக்குது. ஸோ நான் இதில் டீட்டெயிலாக உங்களுக்கு ஸ்க்ரீனில் போட்டு விட்றேன். வேரியண்ட்டுக்கு ஏற்றாப்புல ப்ரைஸும் மாறும். இந்த வண்டியோட ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் நான் சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு இந்த வண்டி ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேரியண்ட்லேருந்து டாப் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 1.20 நம்மளுக்கு ஒரு 1.40 முடிஞ்சிடும். எனக்கு வந்து சரியா பிரைஸ் தெரியல, அதனால உங்களுக்கு ஸ்க்ரீன்ல போட்டு வரேன். அதாவது இந்த வண்டிக்குள்ள ஒவ்வொரு வேரியண்ட்டுக்குள்ள எக்ஸ்ட்ரா பிரைஸ் அண்ட் ஆண்ட்ராய்ட் பிரைஸ் டீட்டெயிலாக உங்களுக்கு ஸ்க்ரீன்ல வரும். ஓகே சார், கொடுக்குற காசுக்கு இந்த வண்டி ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவான ஒருத்து. நான் ஆல்ரெடி இன்ட்ரோல அந்த இடையில சொன்ன மாதிரி தான், ஃபேமிலிக்கு செட் ஆகணும், எனக்கு ஹைவே டூரிங் வேணும், ஒரு யங்ஸ்டரும் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான பைக் தான் இந்த பைக் நான் சொல்லுவேன். ஸோ சார் இப்போ இந்த வண்டியுடைய பாசிட்டிவ் சைடு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா நான் என்ன சொல்றேன்னா, எந்த கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு இந்த பைக் செட் ஆகும். எதனால அப்படி சொல்றேன் பார்த்தீங்கன்னா, ஒரு 5.5 கீழே இருந்தாலுமே இந்த வண்டி நீங்க ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு 6 ஃபீட் இருந்தாலும் இந்த வண்டி நீங்க ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஏற்றாப்புல பர்ஃபெக்டான லுக், அந்த மஸ்குலரான லுக்கும் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு ரைடிங் கம்ஃபர்டபுள்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்டேஜ்ல தான் இருக்கு ரைடிங் கம்ஃபர்டபுள். அது நான் ரொம்ப ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். ரெண்டாவது இந்த வண்டியோட மைலேஜ், இந்த வண்டியோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 12 லிட்டர்ஸ் டேங்க் கொடுத்துருக்காங்க. ஒரு 45 கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ கம்பெனி தரப்புல இருந்து 47 கிட்ட சொல்றாங்க. நம்மளுக்கு ரியல் டைமா ஒரு 40-45னா கூட ஒரு நல்ல ஒரு மைலேஜ்னு சொல்லுவேன். மெயினான விஷயம் ஃபேமிலியும் கம்ஃபர்டபுள் இருக்கு இந்த வண்டியில. நீங்க என்னதான் யங்ஸ்டர் ஓரியண்டா நீங்க வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து ஃபேமிலி கம்ஃபர்டபுள் இந்த வண்டியில இருக்குது. லேடிஸ் ஃபுட்ரஸ் வந்துடும், அது மாதிரி ஷேரி கார்டு வந்துடும். லேடிஸுக்கு சீட்டும் பார்த்தீங்களா, என்னதான் நான் உட்காந்து இருந்தாலுமே பில்லியன் சீட்டும் நல்ல ஒரு நீளமாக கொடுத்துருங்க, கம்ஃபர்டபுள் இதெல்லாம் இருக்குது. குஷனிங்கும் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சீட்டோடைய குஷனிங் பொறுத்தளவு நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மிஷின் பார்க்குறீங்க, ஃபேமிலிக்கும் பார்க்குறீங்க, அப்பப்போ டூரிங்க்கும் பார்க்குறீங்க, அண்ட் யங்ஸ்டருக்கு லுக்காகவும் பார்க்குறீங்கனாலும் உங்களுக்கு இந்த பைக் செட் ஆகும். நன்றி. நான் மைனஸாக பார்க்குற பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. டிவிஎஸை பொறுத்தளவு நம்மளுக்கு ஹை ஸ்பீடில் வைப்ரேஷன் இருக்கும். அது இந்த 2Vல சொல்லவே தேவையில்லை. 2Vனாலே ஹை ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் இருக்கும். எல்லா 2V மாடலுக்குமே, அதாவது ஹீரோ எடுத்தாலும் சரி, பல்சர் எடுத்தாலும் சரி, டிவிஎஸ் எடுத்தாலும் சரி, எல்லா வண்டியிலுமே 2Vல அது ஒரு பிரச்சனை இருக்கும். ஹை ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் இருக்கும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடில் வைப்ரேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்கிற வேரியண்ட் இருக்குது. ஸோ அதனால நம்ம அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டியை விட்டுருவோம். ஏபிஎஸை பொறுத்தளவு எல்லா வேரியண்ட்டும் கொடுத்துருக்கலாம். இப்போ 2026ல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா 125cc இருக்க ஸ்கூட்டர் அண்ட் பைக்குக்கு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா மேனிட்டரி சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். பட் இதில் இன்னும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்குது. நம்மளுக்கு ஒரு வேரியண்டாக தான் கொடுத்துருக்காங்க. அது எல்லா வேரியண்ட்லையும் கொடுத்துருக்கலாம். இல்லாட்டா 12 சேனல் ஏபிஎஸ் தான் எல்லா வேரியண்ட் கொடுக்க முடியாட்டாலும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஆச்சு எல்லா வேரியண்ட்லையும் கொடுத்துருக்கலாம். அது நான் மைனஸாக பார்க்குறேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. இதுக்கு ஏபிஎஸ் இல்லாத வேரியண்ட் இருக்குது, அதுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா. அதுக்கு ரெண்டோட மைனஸாக வந்து பெருசாக எதுவும் பார்க்கலாங்க. அதாங்க ஹை ஸ்பீடில் வைப்ரேஷன் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அது போக எல்லா வண்டியிலும் பார்த்தீங்கன்னா அந்த 2 சேனல் ஏபிஎஸ் மேனிட்டியாக கொடுத்துருக்கலாம், இல்லாட்டா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்கலாம். அவ்வளோதான். இந்த ப்ரைஸ் எல்லாமே ஓகே தாங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி லைக் வந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் முடிச்சுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். சீக்கிரம் நம்ம சேனலில் எக்ஸ்ட்ரீம் 250 ரிவ்யூ கமிங் சூன் வந்துடும். ஸோ அதே மறக்காம செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பைக் ரிவ்யூன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதில் பைக் ரிவ்யூ பண்ணுவோம். இந்த பைக் வந்து என்ன ஃபர்ஸ்ட் சர்வீஸ்லாம் முடியல, அதனால நான் டெஸ்ட் ரைட்லாம் பண்ணலை. இந்த வண்டிக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சுக்கிட்டோம், இல்லாட்டா இடையில எப்பயாச்சும் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ரைடு ரிவ்யூ பண்ணுவோம். பை நெக்ஸ்ட்டில் பார்ப்போம். டாட்டா.